ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி, டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, மாறி மாறி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவர்களுக்கு இந்த கனிம வள கொள்ளையில் இங்கு போகிறது. அதனாலதான் கனிம வள கொள்ளையை யாரு எக்ஸ்போஸ் பண்ணினாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம அரசு தட்டி கழிக்கிறது அப்படிங்கிறது நான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீட் தேர்வு எழுதாம போறாங்க. என்ன காரணம்? நீட் தேர்வு எழுதிட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு நான் மருத்துவ படிக்க முடியாது. உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம். நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கலனாலும் பாஸ் ஆகத்தான் போறானுங்க. நான் என்னத்துக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூட் தான் நான் பர்சனலா எவ்வளவோ ஸ்கூல்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அப்படி கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இன்டர்னல் அசஸ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. விஜய் ஏன் அவர் அட்டாக் பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு அவர் டிஎம்கேனுடைய ஊதுகுழலாக மாறிவிட்டார் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அதை தாண்டி துக்ளக் வாசகர் அப்படின்னு சொல்றதுல பெருமையா நினைப்பவர் அவர் திரு வாசுதேவன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம். சார், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களின் பாதுகாப்பு குறித்து இன்று ஒரு நீதிமன்றம் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கு. எதுக்கு அவருக்கு பாதுகாப்பு, ஏன் பாதுகாப்பு திரும்பி பெறப்பட்டுள்ளது? மேடம், நீங்க ஐ திங்க் உங்க சேனல்ல இது பத்தி முதலே வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப சீரியஸ் சமாச்சாரமா நான் பாக்குறேன். ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம். அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கும்பொழுது 2009 மதுரையில கலெக்டரா இருந்தாரு. அப்போ அந்த மதுரை பகுதிகளில், அந்த மேலூர் பகுதிகளில் நிறைய அந்த கருங்கல்னா அதாவது கிரானைட் அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது ஜல்லிக்கல்லையே இன்னும் ரொம்ப உயர்ந்த ரகமான கருங்கல். அவர் என்ன பண்றாரு, அந்த கருங்கல்ல கிரானைட்ல நிறைய பேர் சுரண்டி எடுக்கிறாங்க. சட்டத்திற்கு புறம்பாக சுரண்டி எடுக்கிறாங்க. எந்த விதமான அனுமதியும் இல்லாம அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பெரிய சர்வே எடுக்கிறார். சர்வே எடுத்ததுல அவருக்கு தெரியறது, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே இந்த ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. அதாவது கனிம வள கொள்ளை, சுரண்டல் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காவல்துறையினருடைய ஆசீர்வாதம் இருக்கு, அரசு அதிகாரிகளுடைய ஆசீர்வாதம் இருக்கு, மாவட்டத்துல இருக்கிற அந்த எம்எல்ஏ எம்பிக்களுடைய, ஆளுங்கட்சிக்காரர்களுடைய, எதிர்கட்சிக்காரர்களுடைய ஆதரவு இருக்கு, ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியறது. ஆனா அவர் ஒரு நேர்மையான அரசு அதிகாரி அப்படிங்கிறதுனால அவருக்கு இதை தடுக்காம இருக்க முடியல. சோ இதை தடுப்பதற்காக அவர் என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய அறிக்கை கொடுக்கிறாரு. அந்த அறிக்கையில அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அனுமதியை தாண்டியும் கூட இவர்கள் நிறைய சுரங்கம் தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிருக்காரு. 1 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் மதிப்பு உள்ள கனிம வள கொள்ளை நடக்கிறது. இதனால தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் நிறைய வரி இழப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த கேங் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஒரு மாஃபியா தான். அதாவது சாண்ட் மாஃபியாம்பாங்க, அல்லது கருங்கல் மாஃபியா அப்படிம்பாங்க, கிரானைட் மாஃபியாம்பாங்க. இந்த மாதிரி மாஃபியாக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி தகவல் கொடுக்குறாங்களோ, அதாவது அவங்களுடைய சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு உடனே ஒரு ஆபத்து, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திடுவாங்க. கொலை மிரட்டல் கூட நடக்கும். நீ பண்ணிடுவியா, பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. கள்ளச்சாராயம் கூட அப்படித்தானே பண்றது. இப்போ கள்ளச்சாராயத்தை யாராவது இப்ப சமீபத்துல கூட கடலூர்ல கள்ளச்சாராயம் ஏன்டா காய்ச்சறீங்க அவங்க கேட்டதுக்கு 2 பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. 2 காலேஜ் பாய்ஸ், காலேஜ் முடிச்சிருக்கிற 2 இளைஞர்களை வெட்டி கொண்டுட்டாங்க பாருங்க. அதே மாதிரி நான் தமிழ்நாட்டுல மாஃபியா, இந்த மாஃபியா, லேண்ட் மாஃபியா, இந்த கனிமவள கொள்ளை மாஃபியா, மணல் மாஃபியாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தூத்துக்குடியில ஒரு லாசரஸ் அப்படிங்கிறவருடைய கொலை நடந்தது. அதே மாதிரி திருநெல்வேலியில இன்னொருத்தருடைய கொலை நடந்தது. அவருக்கு மேல அந்த ட்ரக்கை ஓட்டி கொண்டுட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல அதிமுகவினுடைய நிர்வாகி ஜகவர் அலி அப்படிங்கிறவரை வெட்டி கொண்டுட்டாங்க. பப்ளிக்கா வெட்டி கொண்டுட்டாங்க அவங்க. அதே மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் தான் இவருக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. இவர் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். அதாவது இவர் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் மேல
அவருக்கு வந்து அரசாங்கங்கள் எல்லா விதமான சலுகைகளும் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி மதமாற்ற சமாச்சாரத்துல கூட அவர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. மதமாற்றத்துக்கு ஊக்குவிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நான் கேள்விப்பட்டது உண்டு. சகாயத்துக்கு நல்ல பெயர் உண்டு. சகாயம் ஐஏஎஸ் என்கிற அதிகாரிக்கு ரொம்ப நல்ல பெயர், நல்ல அதிரடியாக செயல்படக்கூடியவர் தான். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. அவருக்கு வந்து எந்த பொலிட்டிக்கல் லீனிங்ஸ் இருந்தாலும், சார்பு தன்மை இருந்தாலும் பரவால்ல. அல்லது இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் என்பதால், அந்த மதத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கு அவர் முயற்சி செய்தார் அப்படின்னாலும் கூட, இந்த விஷயத்துல அவருக்கு உண்மையிலேயே அச்சுறுத்தல் இருக்கு. அதாவது இந்த கனிம வள கொள்ளையை எக்ஸ்போஸ் பண்ணினதுனால அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத அவர் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப வருஷமாவே அவருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஜூலை மாசம் 2023 திடீர்னு அதை வந்து தூக்கிடுறாங்க. பாதுகாப்பு கிடையாதுன்னு. இவர் அப்படியே நிராயுதபாணியா நிக்கிறாரு. அது கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எவ்ரி இயர் நாங்க வந்து இதை வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்போம். யார் யாருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. அதாவது செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு, த்ரெட் பர்செப்ஷன் அப்படிம்பாங்க. அதை இங்கிலீஷ்ல சொல்றேன். செக்யூரிட்டி த்ரெட் பர்செப்ஷன். இது வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாருங்கிறதுனால அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த பாதுகாப்பை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. வித்ட்ரா பண்ணின பிறகும் கூட அச்சுறுத்தல் தொடரத்தான் செய்யும். ஏன்னா இவர் கையில பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கின்றன. நாளைக்கு கோர்ட்ல போயிட்டு இதெல்லாம் சொல்லிட்டாருன்னா இவங்க எல்லாமே மாட்டிக்குவாங்க. அந்த ஒரு அச்சுறுத்தல் அவருக்கு இருக்கும்போது எப்படி மாநில அரசு கண்டுக்காம விட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது மேடம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி, டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, மாறி மாறி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவர்களுக்கு இந்த கனிம வள கொள்ளையில் இங்கு போகிறது. அதனாலதான் கனிம வள கொள்ளையை யாரு வந்து எக்ஸ்போஸ் பண்ணினாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம அரசு தட்டி கழிக்கிறது அப்படிங்கிறது நான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த விஷயத்துல மாநில அரசு அவர் மேல எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கட்டும், ஆனா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல் உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது மாநில அரசினுடைய கடமை. அதைத்தான் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் கேட்கறது ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு கரெக்டா கேட்டிருக்கிறாங்க. அவர் பாதுகாப்பு கொடுத்த பிறகுதான் அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வாதாட முடியும். அதாவது அவர் கையில இருக்கிற ரகசியங்கள், பல தரவுகள், தகவல்கள் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு நான் பாக்குறேன். ப்ராபபிளி இது நடக்கலாம். இன்னும் ஒரு வாரம் 10 நாட்குள்ள அது நடக்கும் நினைக்கிறேன். சார், புதிய கல்விக் கொள்கை அதை வந்து எடுத்துக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. ஆஸ் ஆஃப் நவ் இப்ப இருக்கிற கல்விக் கொள்கைகள் பாத்தீங்கன்னா நீங்க எதுவா இருந்தாலும் பாஸ், 9வது வரைக்கும் பாஸ், 10வதுல அந்த பொது தேர்வு வரும்போதுதான் நீங்க உங்களோட ஆக்சுவல் வெயிட்டேஜ் எவ்வளவுங்கிறது தெரியும். அது வரைக்கும் ஆல் பாஸ்ங்கிற அந்த மாதிரியான ஒரு செனாரியோல போயிட்டு இருக்கு. இப்போ புது கல்விக் கொள்கையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால 5வதுல 8வதுல அந்த ஒரு தேர்வு வச்சு அதுல ஃபெயில் அப்படிங்கிற போது இடைநிற்றல் அதிகமா ஆயிடும். குழந்தைங்க வந்து 5வதுக்கெல்லாம் பொது தேர்வா, 8வதுக்கெல்லாம் பொது தேர்வா அப்படிங்கிற ஒரு தொனியில இதை பார்க்கப்படுது, குறிப்பா ஆளும் மாநில அரசால. இந்த இடைநிற்றல் அதிகரிக்குமா? இந்த 5வதுலயும் 8வதுலயும் பொது தேர்வு அவசியமா? ஏன்னா நம்ம ஒரு செட்டுக்கு பழகிட்டோம் இல்லையா? இப்ப அதுல இருந்து ஒரு மாற்றம்னு வரும்போது அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? பேரண்ட்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க, குழந்தைங்க எப்படி பார்ப்பாங்க சார்? இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்க எல்லாம் பள்ளிகள் நடத்துறாங்க இல்லையா? சன்ஷைன் மாதிரி பள்ளிகள்லாம் நடத்துறாங்க இல்லையா? நடத்துறாங்க. எல்லா டிஎம்கே ஏடிஎம்கே ஆளுங்கள்லாம் பள்ளிகள் நடத்துறாங்க. அந்த பள்ளிகள்ல எல்லாம் வந்து எல்கேஜி ஜாயின் பண்றதுக்கு கூட டெஸ்ட் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காதா அந்த சமயத்துல? 1ஆம் கிளாஸ்க்கு சேர்க்கணும்னு சொன்னோம்னா உடனே ஒரு டெஸ்ட். வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு 5ஆம் கிளாஸ்ல வந்து சேர்க்கிறீங்கன்னு சொன்னா அங்க கூட டெஸ்ட். ஏன்? உங்களுக்கு வந்து மிக திறமையான, நல்லா மார்க் வாங்கக்கூடிய, நாளைக்கு நல்லா மார்க் வாங்கி பெரிய ஆளாகி நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய கல்வி பள்ளிக்கூடத்தை அல்லது கல்விக்கூடத்தினுடைய பெருமையை மேன்மேலும் வளர செய்யக்கூடிய குழந்தைகள் தான் வேணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, நாட்டுக்கு அது வேண்டாமா? இப்போ இடைநிற்றல் அப்படிங்கிறது அங்க மட்டும் நீங்க வந்து அவங்களுக்கு சமூக நீதி கொடுத்துடுறீங்களா? ஒருத்தர் வந்து சன்ஷைன்ல போகணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு குழந்தை மினிமம் மார்க்ஸ் 40 இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். 39 வாங்கிருச்சு சொன்னா அந்த குழந்தைய நீங்க வந்து சேர்த்துக்க மாட்டேன்றீங்க. இது என்ன மாதிரியான சமூக நீதி? இது ஒரு விஷயம். இடைநிற்றல் அப்படிங்கிறது இருக்கத்தான் இருக்கும். அப்போ 9ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க வந்து
எக்ஸாம் இல்லாம நீங்க வந்துடுறீங்க. சரி, 9ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதாவது 9ஆம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸாம்னே என்னன்னு தெரியாம இருக்கிற குழந்தைங்க 9ஆம் கிளாஸ்ல வந்து நீங்க சாரி 10ஆம் கிளாஸ்ல வந்து நீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னா பயந்து போயிடுவாங்க. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் எக்ஸாமுக்கு போகாம இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இதுதான் ஒரு மிகப்பெரிய சமூக கோளாறா நான் பாக்குறேன். நிறைய பேர் தமிழ்ல 47,000 57,000 குழந்தைங்க தமிழ் பாடத்தை எக்ஸாமுக்கு போறதே கிடையாது. என்ன ஏன்னா உங்களுக்கு பயம், ஃபெயில் ஆயிடுவோமாங்கிற பயம். நீட் தேர்வு எழுதாம போறாங்க. என்ன காரணம்? நீட் தேர்வு எழுதிட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு வந்து நான் மருத்துவ படிக்க முடியாது. உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த ஆரம்பத்துல இருந்து ஆரம்ப பள்ளியில இருந்து இந்த தேர்வு இல்லாம போனதுதான். யாரு வேணாலும் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் போய் உட்காந்துடலாம். 9ஆம் கிளாஸ்ல நீங்க உட்காந்துருந்தாலும் கூட உங்களுக்கு 5ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை படிக்க முடியாது. 89க்கும் 98க்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறது தெரியாது. ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்காது உங்களுக்கு. கூட்டல் கழித்தல் ஒழுங்கா வராது. இந்த மாதிரியான கல்வி நம்மளுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத பெற்றோர்கள் தான் டிசைட் பண்ணணும். அரசு டிசைட் பண்ணக்கூடாது. ஆனா உலக அளவுல கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகளை அந்த சின்ன வயசுல காம்படிஷனுக்கும் அந்த போட்டி மனப்பான்மைக்கும் தயார்படுத்தி கொண்டே வர வேண்டும். இதுல நம்ம வந்து வெற்றி பெற்றால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தை சின்ன குழந்தைங்களோட மனசுலயே புகுத்திடணும். அதுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. எந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் திறன் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு ஸ்பெஷல் பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த சிஸ்டம் இப்ப இருக்கிற சிஸ்டம்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. நான் படிப்பு சொல்லி கொடுத்தா என்ன சொல்லி கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் குறுக்க வரலாமா சார்? நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா ஆசிரியர் பணியை மேற்கொள்றவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இருக்கிறதுலயே டென்ஷன் ஆன ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு வேலைன்னா ஆசிரியர் வேலைதான். காலையில உள்ள நுழைஞ்சதுல இருந்து அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அப்புறம் டீனா சாப்பிட்டாங்களா, என்ன ஏது, அவங்க வீடு எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய ஈவன் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சில கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூல்லாம் அவங்களோட சைக்கிள்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா அதுக்குன்னு அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டியதா இருக்கு அந்த ஆப்ல அப்படிங்கிற ஒரு விவரங்களை சொல்றாங்க. எங்களுக்கு நிறைய ஒர்க் லோட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு புதிய ஆப் ஒண்ணு வந்திருக்கு. அது எல்லா விஷயத்தையும் டேட்டா பேஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒன்ஸ் அந்த டேட்டா பேஸ் ரெடி ஆயிடுச்சு சொன்னா அடிஷ்னலா நீங்க வந்து டேட்டா ஃபீடு தான் பண்ண போறீங்க. அதனால இது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு 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 நிர்வாகத்துல வந்து 1000 பேர் வேலை பண்றாங்க, இன்னொரு 500 பேர் வேலை சேர்க்கும் போது அந்த 500 பேரை டேட்டால போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. சிஸ்டம்ல ஏத்தித்தான் ஆகணும். அது வந்து சாதாரணமா நடக்கிற சமாச்சாரம் தான். ஆனா ஆசிரியர்களுக்கு இதை விட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் நமது சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வேலை. நாளைக்கு இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் இன்றைய சிறுவர்கள் தான். அவங்களுக்கு நல்ல திறன் வரணும், திறன் மேம்படுத்தணும், அவங்களுக்கு புதிய புதிய திறனை கற்றுக் கொடுக்கணும், அறிவு விசாலமா இருக்கணும், புதிய புதிய தொழில்நுட்பம் கற்றுக்கொள்ளணும். இது எல்லாத்துலயும் அவங்களை வந்து தேர்ச்சி பெற வச்சு நாளைக்கு வந்து அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல கம்பீட் பண்ற அளவுக்கான ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆசிரியர்கள் பண்ணணும். இந்த சிஸ்டம்ல 9ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கலனாலும் பாஸ் ஆகத்தான் போறானுங்க. நான் என்னத்துக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூட் தான் நான் பர்சனலா எவ்வளவோ ஸ்கூல்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அப்படி கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இன்டர்னல் அசஸ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. 3 மாசமும் அவங்க வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க, அல்லது குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ நான் படிக்கிற காலத்துல இருந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு உண்டு. எவ்ரி சாட்டர்டே எங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த வாரம் கற்றுக் கொடுத்த பாடத்துல டெஸ்ட் இருக்கும். அதுல நாங்க பாஸ் பண்ணி ஆகணும் கம்பல்சரியா. ஆனா அதுக்கும் ஆனுவல் எக்ஸாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா எங்களுக்குள்ள ஒரு போட்டி, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற மாதிரி அந்த இது வர ஆரம்பிக்கிறோம். அப்போ திறமை தான் வெளியில வரும். அதாவது நல்ல திறமை வெளியில வரும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் சொல்றேன், டீச்சர்ஸுக்கு ஒரு வித அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வந்து தான் ஆகணும். அவங்களுடைய கிளரிக்கல் ஒர்க்கெல்லாம் வச்சுட்டு நாம வந்து குழப்பிக்க கூடாது. கிளரிக்கல் ஒர்க்கும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ்னா 7 ஹவர்ஸ் அவங்க டீச் பண்ண போறது இல்லை, 3 ஹவர்ஸ் தான் அவங்க டீச் பண்ணுவாங்க. பாக்கி 3 ஹவர்ஸ் அந்த கிளரிக்கல் ஒர்க் பண்ணத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா இத மாநில அரசுல நம்ம
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாம் இதை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து 5ஆம் கிளாஸ்க்கும் 8ஆம் கிளாஸ்க்கும் கொண்டு வந்தா தான் அவங்களுடைய திறன் மேம்படும், அவங்களுடைய பள்ளியினுடைய தரம் மேம்படும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய இந்த எச்சரிக்கை வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இருக்கு. ஆக மொத்தம் எல்லா அனைத்து தரப்பு மக்களையும் கலந்து ஆலோசித்து தான் மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். தேர்வு இல்லாம நீங்க அதுக்கப்புறமா வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே தேர்வு தான். ஒரு 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 பையனோ ஒரு பொண்ணோ திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னா கூட அங்க கூட ஒரு தேர்வு இருக்கத்தான் இருக்கு இல்லையா? அதாவது மினிமம் குவாலிபிகேஷன் இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு சொத்து இருக்கணும், அவ்வளவு பத்து இருக்கணும், இவ்வளவு வருமானம் இருக்கணும், அங்க கூட ஒரு ஸ்டாண்டர்ட் வரத பாருங்க. அதாவது வாழ்க்கைங்கிறது எப்பவுமே ஒரு தேர்வு, தேர்ச்சி, போட்டி. அதுக்கு குழந்தைகளை தயார் பண்ணித்தான் ஆகணுங்கிறது என்னுடைய கருத்து. சார், விஜய் மற்றும் பவன் கல்யாண் இருவருமே ஒரு நடிகர்கள் அப்படிங்கறதுனாலே அரசியலுக்கு வந்துட்டாங்க. இவங்க ரசிகர்களை வச்சு களம் காண்கிறார்கள். இதை தாண்டி இவங்க கிட்ட ஒரு தெளிவான அரசியல் பார்வை கிடையாது. ரெண்டாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கான தீர்மானம் கூட இவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபல நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு கன்னட ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி உங்கள் பார்வை என்ன? இதற்கு ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கா சார்? அவருடைய ஒன் ஹவர் இன்டர்வியூ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் ஆமா சில பிட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இம்பார்ட்டன்ட் பிட்ஸ் எல்லாம் மட்டும் நான் பார்த்தேன். நீங்க சொன்னதையும் பார்த்தேன். அவரை வந்து பவன் கல்யாணையும் விஜயையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாரு. விஜய் ஏன் கம்பேர் பவன் கல்யாணம் பொதுவாகவே மோடி அரச வந்து தொடர்ந்து அவர் விமர்சிக்கிறத வழக்கமா வச்சிருக்காரு பிரகாஷ் ராஜ். நம்ம பார்த்துட்டே வரோம். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. தமிழ்நாட்டுல வந்து தமிழ் திரையுலகத்துல ரொம்ப கொடியட்டி பறந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் தமிழ் திரையுலகம் வந்து யாருடைய கையில இருக்கு அப்படிங்கிறது. அதாவது கம்ப்ளீட்லி டிஎம்கே கண்ட்ரோல்டு திரையுலகம் அப்படிங்கிறதுனால இங்கதான் வந்து நக்சல்கள், தீவிரவாத சிந்தனை உடையவர்கள், கம்யூனிஸ்ட் சிந்தனை உடையவர்கள் எல்லாருமே தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜாதி சண்டை, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ எடுத்து காமிக்கிறது, அவங்கதான் தப்பு பண்றாங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது, இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுல ஊடகங்கள்லயும் சரி, அதாவது காட்சி ஊடகங்கள்லயும் சரி, தொலைக்காட்சி சீரியல்ஸ் வருது, அதுலயும் திரைப்படங்கள்லயும் சரி இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த திரைப்படங்களுடைய பேரெல்லாம் சொல்ல அவசியம் கிடையாது, அந்த இயக்குநர்களுடைய பேரையும் சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த திரைத்துறையில சொல்ல வேண்டாம், புரிஞ்சுக்கலாம் சார். ஆமா, அந்த திரைத்துறையில இருக்கிற பிரகாஷ் ராஜுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அதே சிந்தனை வந்திருக்குங்கிறதுல எனக்கு வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன எடுத்து அவர் வந்து திராவிட சிந்தனைக்குள்ள அதுக்கு தன்னை தானே அடிமையாக்கி கொண்டு விட்டார் அப்படிங்கறத நான் பாக்குறேன். கம்பேக்ட் பண்ணிக்கிறாரு, தன்னை கம்யூனிஸ்ட் சிந்தனையில இருந்து திராவிடத்துக்குள்ள கம்பேக்டபிளா மாத்திக்கிறாரு அப்படி வச்சுக்கலாமா? பவன் கல்யாணம் அவர் எதிர்க்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து பாஜக கூட மோடியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு. எப்பவுமே நீங்க பாருங்க, நரேந்திர மோடி வந்து தொட்டு பேசுற அளவுக்கு ஒருத்தர் இருக்காரு சொன்னா நேச்சுரலி நீங்களும் நானும் பொறாமப்பட்டுதான் ஆகணும். பிரகாஷ் ராஜ் பொறாமையில புழுங்கி செத்தே போயிடுவாரு. ஆனா விஜய் ஏன் அவர் அட்டாக் பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு அவர் வந்து டிஎம்கேனுடைய ஊதுகுழலாக மாறிவிட்டார் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ வந்து 2 இன்சிடென்ட்ஸ் மேடம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் சமாச்சாரம், அந்த விஜய் போயிட்டு அந்த ரோடு ஷோ பண்ணியிருந்தது, அதே நாள் தானே உதயநிதியும் போயிட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு அசிங்கப்பட்டு மதுரையில அந்த ஏர்போர்ட் ரோடுல வந்து எப்பேற்பட்ட கலாட்டா நடந்ததுங்கிறது நீங்க பாருங்க. இந்த 2 நிகழ்ச்சியும் நான் வந்து விஜயனுடைய ஆதரவாளர் கிடையாது. விஜய நான் வந்து எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு தவழற குழந்தை மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது இனிமேதான் உட்காரும், சொந்த காலில் நிற்கும், நடக்கும். அதுக்கப்புறமா தான் அதுக்கு வந்து வேல்யூ வரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனா அந்த குழந்தை கட்சியை பார்த்து டிஎம்கேல அவன் கதற ஆரம்பிச்சுட்டான். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த விஜய ரசிகர்களை கம்ப்ளீட்டாவே இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு, அதாவது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கான சர்வ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய்க்கு வந்து 10% வாக்குகள் இருக்கும் அப்படின்ட்டு. பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லிட்டாரு. நீ வந்து 45% வாங்கிட்டு நீ வந்து முதல்வர் முடியாதுப்பா. அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் வேணும். நீ உன்னுடைய புதிய கட்சி தான். 10லேருந்து 12% தான் உன்னுடைய வாக்கு இருக்கு அப்படின்ட்டு. நான் வந்து அத 4% தான் அன்னைக்கும் சொன்னேன். இன்னைக்கும் அதே தான் சொல்றேன். நேத்திக்கு வந்து அந்த ஒரு பெண்ணு அது பேர் என்னது? வைஷ்ணவியா? அந்த ஆமா, மாதிரி பெண்கள் வைஷ்ணவி. அந்த அக்கா. அக்கா வைஷ்ணவி. டிவி இல்ல அப்படிதான் ஊடகங்கள்லாம் டிவிக்கு அக்கா தான் சார் போடுவாங்க. அதனால சொன்னேன். வேற எதுவும் தவறா சொல்லல. அதுக்கு முன்னால இன்னொரு அக்கா வந்து புலம்பி தீத்தாங்க. இப்போ வந்து வைஷ்ணவி புலம்பி ஆமா, தீத்தாங்க. பொதுவாகவே இந்த ஒரு கட்சி இருந்ததுன்னா அதை சார்ந்த நபர்கள் வந்து அந்த கட்சியில சொல்ற பேர் மூலமாக ஈஸியா வெளியில வந்து பிரபலம் ஆயிடுறாங்க. அதனால அந்த வரிகளை சொன்னேன் சார். எக்ஸாக்ட்லி. கட்சினால இந்த 2 பொண்களும் பிரபலம். சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த வீடியோக்கள் வந்து ஹைப்பர் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் கட்சிக்கு ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதுங்கிறது சந்தேகமே கிடையாது. இந்த 2 வீடியோக்களையும் யாரு ரொம்ப சமூக வலைதளத்தை உருட்டுறாங்கன்னு சொன்னோம்னா, அது ஃபுல்லாவே டிஎம்கே, ஐடிவிங்க தான். வேற யாரும் கிடையாது. கூடவே பிரகாஷ் ராஜ். அவர் வேணும்னே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அது எடுக்கிறது யாரு? இன்னொரு டிஎம்கே ஊதுகுழல். ஓகே. இப்போ நீங்க அது அது எந்த ஊடகத்துல வருது? சன் டிவில வருது. அப்படிங்கும்போது நீங்க பாத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு நேரேட்டிவ் தான். ஒரு செட்டிங் தான். அந்த செட்டிங்குள்ள வந்து தன்னைத்தானே வந்து பணைய பணைய கைதியா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பிரகாஷ் ராஜ். இதுல என்ன சுயநலம், அது இதுல என்ன சுயமரியாதை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு விஷயம், சுயமரியாதைன்னு சொன்னோன்னு எனக்கு அது ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்றாரு, வாய்ப்புகளுக்காக நான் என்னுடைய சுயமரியாதையை இழுக்க விரும்பவில்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாமே தங்களுடைய சுயமரியாதை வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், எல்லாருமே சுயமரியாதை இழந்துட்டு தான் வந்து வாய்ப்புகள் வாங்கிட்டு இருக்காங்களா? அல்லது இவ்வளவு திரைப்பட டைரக்டர்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதே, அவங்க எல்லாமே சுயமரியாதை எழுந்துட்டாங்களா? இவர் ஒருத்தர் மட்டும்தான் சுயமரியாதையோட இருக்கிறாரா? அவனும் புரியவே இல்லை எனக்கு. அவருக்கு வந்து வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது உண்மைதான். புதியதாக வாய்ப்புகள் வரணும்னு சொன்னா நீ வந்து உன்னுடைய சுயமரியாதையை அறிவாலயத்தில் அடகு வைத்து விட்டுத்தான் உனக்கு முன்னே செல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்றது லைக்கா, ரெட் ஜெயண்ட்ஸ் மூவிஸ்ங்கிற மாதிரி 2 கம்பெனிஸ் தான். இந்த கம்பெனி யாரு எந்த படத்தை பண்ணணும், யாரு கதாநாயகா போடணும், யாரு கதாநாயகன், யாரு வில்லன் நடிகர், இது எல்லாத்தையுமே மொத்தமா டிசைட் பண்றாங்க. மொத்த கும்பல் இருக்கு. அந்த கும்பலுக்கு நீங்க அடிமையான பிறகுதான் சார் நீங்க வந்து வாய்ப்புகள் தேட முடியும். அப்படி இல்லைன்னா அந்த வாய்ப்புகள் தேட முடியாது. அதுதான் சொல்றேன். தன்னை தானே இவரை வந்து சரண்டர் ஆக்கிட்டு, அடிமையாக்கி விட்டு, எனக்கு வந்து சுயமரியாதை இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப வினோதமா இருக்கு எனக்கு. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. நீங்க சொல்றது கேட்கும்போது பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் ஒரு வார்த்தை சொல்வாரு. பீமன் சொல்ற மாதிரி வரும். ஒரு பகடை என்றானா, இருபகடை என்றானா, தன்னை இழந்த பின் மனைவியை இழந்தானா, மனைவி இழந்த பின் தன்னை இழந்தானான்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் வரும். அது மாதிரி இங்க சுயமரியாதையே உங்களுக்கு இல்ல, உங்களையே நீங்க இழந்த பிறகு பயண கைதியா வச்ச பிறகு நீங்க ஏன் அடுத்தவங்களை விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து நீங்க நடிகர் பிரகாஷ் ராஜ் நோக்கி கேட்டிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை பேசுவோம். 2026 கூட்டணி கணக்குகள். நன்றி, வணக்கம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம் சார்.